அல்லாஹுவை அஞ்சி நடப்பவர்களுடைய இன்னொரு பண்புதான் எல்லா நிலையிலும் அல்லாஹ் தந்த பொருளாதாரத்தை அல்லாஹ் விரும்புகிற வழியில் செலவழிப்பார்கள் என்பது. அந்த இறையச்சம் உள்ளவர்கள் சுவனத்துக்கு தகுதியான மனிதர்களுடைய பண்பு என்ன என்று சொல்கிற பொழுது நாங்க எல்லாரும் செலவழிக்கிறவங்களா இருப்போம். எந்த நிலையில தெரியுமா? கையில கொஞ்சம் கூட இருந்தா அள்ளி வீசுவோம், எதுக்கும் கொடுப்போம், கேட்பவர்கள் எல்லோருக்கும் கொடுப்போம். கொஞ்சம் கையில அதிகமாக இருந்தால் உண்மையான இறையச்சம் உள்ளவர்களுடைய பண்பு வெறுமனே செலவழித்தல் அல்ல. 10 பேருக்கு முன்னால் அள்ளி கொடுத்துருவோம், தனிமையில இருந்தால் கொடுக்க மாட்டோம். இது உண்மையான இறையச்சம் அல்ல. இறையச்சம் உள்ளவர்கள் மறுமை நாளையில் சுவன தோப்புகளிலும் நீர் ஊற்றுகளுக்கு மத்தியிலும் அவர்கள் வீற்றிருப்பார்கள். இறையச்சம் உள்ளவர்கள் என்றால் யார் என்று சொல்கிற பொழுது இந்த 2 நிலையிலும் செலவழிக்கிற தன்மை இருந்தால் இஹ்லாஸ் இருக்கும். சில குடும்பங்கள் என்ன தெரியுமா நடக்குது? கணவன்மார் கஷ்டப்பட்டு உழைப்பாங்க, அன்றன்றைக்கு தேடிதான் சாப்பிட கொடுப்பார்கள். திடீரென்று விருந்தாளி வந்தா சமாளிக்க முடியாது, ஒரு தேங்காய் சட்டினியோடு ஒரு சாப்பாட்டை கொடுக்க வேண்டி வரும். ஆனால் பெண்கள் விட மாட்டார்கள். மனிதன் திருப்தி அடைகிறானா இல்லையா முக்கியம் இல்லை, படைத்தவன் ரப்பு திருப்தி அடைகிறானா? அல்லாஹ்வுடைய தூதர் எதை கொடுத்து நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற சொன்னார்கள்? எதை சொன்னார்கள்? அடே பக்கத்து வீட்டு கஷ்டவாணிக்கு இப்படியாவது ஒரு ஆடையை கொண்டு போய் கொடுப்போமே, பெருநாள் அன்று மாத்திரம் அவர்கள் அந்த புதிதை அணிந்து சந்தோஷமாக இருக்கட்டுமே என்று கொடுக்கிற மனநிலை வருமா? கொடுப்பதற்கு முன்னால் 1000 தடவை இதை கொடுக்கிறதான்னு தான் யோசிச்சுட்டு இருப்போம். அல்லாஹ்விடத்தில் தர்மத்தில் சிறந்தது எது என்று கேட்கிறார். நோயிலே விழுந்த நிலை ஒன்று இருக்கிறது, கஷ்டமான நிலை ஒன்று இருக்கிறது, துக்கமான நிலை ஒன்று இருக்கிறது, சோதனைக்குட்பட்ட நிலை ஒன்று இருக்கிறது. அந்த நேரத்தில் கொடுக்க மனசு வருகிறதா? அந்த நேரத்தில் இருப்பதை கொடுக்கிற உள்ளம் இருக்கிறதா? ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும், நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும், அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள், கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பிதஅத்துகள், எல்லா பிதஅத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்று சொன்னவனாக இச்சொற்பொழிவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, வல்லவன் ரஹ்மானின் பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஒரு சில விடயங்களை கேட்டறிவதற்காக வேண்டி நாமெல்லாம் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மையுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன்.
அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவனுக்கு மார்க்கத்திலே விளக்கத்தை கொடுப்பதாக சொன்னார்கள். எனவே அல்லாஹ் ஒரு மனிதனோடு இரக்கப்பட்டு விட்டால், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அருள் புரிய ஆரம்பித்து விட்டால், அந்த மனிதனுக்கு அல்லாஹ் செய்கின்ற மிகப்பெரிய பாக்கியம் அவனுடைய மார்க்கத்திலே குர்ஆன் ஹதீஸிலே விளக்கத்தையும் தெளிவையும் கொடுப்பதுதான். அந்த அடிப்படையில் இன்றைய இந்த நிகழ்ச்சியினூடாகவும் அல் குர்ஆனிலிருந்து ஒரு வசனத்தையோ அல்லது நபிகளாருடைய பொன்மொழிகளிலிருந்து ஒரு ஹதீஸையோ நானும் நீங்களும் படிக்கிறோம் கேட்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹ் எங்களோடு இரக்கப்பட்டிருக்கின்றான், அவனுடைய கருணை பார்வையை பார்த்திருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை தந்த அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் முகமாக இந்த இடத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்பதை காது தாழ்த்தி கேட்டு, சொல்லப்படக்கூடிய செய்திகள் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் நேர்பட்டு வரக்கூடிய நிலையில் முடியுமான அளவு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அமுல்படுத்தி, நாங்கள் எவற்றையெல்லாம் வாழ்க்கையிலே அமுல்படுத்துகின்றோமோ அவைகளை அடுத்த சகோதர சகோதரிகளுக்கு எடுத்து சொல்லிக் கொடுக்கின்ற நல்ல மனிதர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிக்க முயற்சி செய்ய வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த ரமலானுடைய மாதம் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் வந்திருப்பது மனிதர்களை இறையச்சம் உள்ளவர்களாக மாற்ற வேண்டும், மனிதர்களில் புனிதர்களாக மாற்ற வேண்டும் என்பதற்குத்தான். இறையச்சம் உள்ளவர்கள் என்று சொன்னால் தன்னுடைய ரப்பை, தன்னை படைத்தவனை, இந்த உலகத்தில் தன்னை பராமரிக்கின்ற அந்த இரட்சகனை பயந்து வாழுகின்ற அந்த மனிதர்களை உருவாக்குவதுதான் ரமலானுடைய நோக்கம் என்று சொன்னால், அந்த இறையச்சமுள்ள மனிதர்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட உயர்ந்த பண்புகள் இருக்கும், நல்ல பண்புகள் இருக்கும் என்ற அடிப்படையில் பொறுமையாக இருத்தல் என்பது இறையச்சம் உள்ளவர்களின் பண்பு என்பதை நாங்கள் படித்தோம். அதே போன்று இறையச்சம் உள்ளவர்களிடத்தில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான பண்பு அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டக்கூடிய பண்பு, தவக்குள் வைக்கக்கூடிய பண்பு என்பதையும் படித்தோம். அதே போன்று இறையச்சம் உள்ளவர்கள், அல்லாஹ்வை அஞ்சி நடப்பவர்களுடைய இன்னொரு பண்புதான் எல்லா நிலையிலும் அல்லாஹ் தந்த பொருளாதாரத்தை அல்லாஹ் விரும்புகிற வழியில் செலவழிப்பார்கள் என்பது. அன்பார்ந்தவர்களே, இறையச்சம் உள்ளவர்கள் என்று சொல்லுகிற பொழுது சஹாபாக்களை பற்றியோ அல்லது இமாம்களை பற்றியோ அல்லது நல்ல மனிதர்களை பற்றியோ தான் பேசுகிறார்கள் என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது. எங்களை பற்றி தான் பேசுகிறோம். நாங்கள், நான் இறையச்சம் உள்ளவனா, நான் அல்லாஹ்வை பயந்து நடப்பவனா, இந்த ரமலான் உருவாக்க விரும்புகின்ற இறையச்சத்துக்கு நான் சொந்தக்காரனா என்றால் என்னிடத்தில் செலவழிக்கின்ற பண்பு இருக்கிறதா, எல்லா நிலையிலும் அல்லாஹ்வுக்காக கொடுக்கின்ற பண்பு இருக்கிறதா, அல்லது கொடுக்காமல் கருமித்தனம் காட்டுகின்ற, கஞ்சத்தனம் காட்டுகின்ற மோசமான குணம் என்னிடத்தில் இருக்கிறதா என்பதை பற்றி சிந்திக்கின்ற ஒரு தலைப்பு தான் என்பதை நானும் நீங்களும் உள்ளத்திலே ஆழமாக நிறுத்திக் கொண்டு இறையச்சம் உள்ளவர்களுடைய பண்பை எங்களுக்குள் நாங்கள் உருவாக்கி கொள்ளும் முகமாக எல்லா நிலையிலும் செலவழித்தல் என்றால் என்ன, எப்படி செலவழிப்பது என்னையும் உங்களையும் இறையச்சம் உள்ளவர்களில் ஆக்கி வைக்கும் என்பதை பற்றிய ஒரு பாடம் தான் இந்த தலைப்பு என்பதை மறந்து விடாமல் உள்ளத்திலே நிறுத்தி கொண்டு சொல்லப்படுகின்ற செய்திகளை நானும் நீங்களும் கேட்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அல் குர்ஆனிலே சூரா ஆல இம்ரான் 3வது அத்தியாயத்தின் 133 134வது வசனங்களை படித்து பார்ப்போம். அதிலே அல்லாஹ் இறையச்சம் உள்ளவர்களுடைய முக்கியமான சில பண்புகளை சொல்லி காட்டுகிறான். எப்படி அல்லாஹ் சொல்கிறான்? வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், உங்களுடைய இரட்சகன், உங்களுடைய ரப்பான
அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கம் நீங்கள் விரைந்து செல்லுங்கள், அவசரமாக செல்லுங்கள். வஜன்னத்தின் அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்த், அல்லாஹ்வுடைய சுவனம் அது வானங்களையும் பூமியையும் பரப்பளவாக கொண்டது. அந்த சுவனத்தை நோக்கியும் நீங்கள் விரைந்து செல்லுங்கள். அந்த சுவனம் யாருக்காக தயார் செய்யப்பட்டிருக்கிறது? இறையச்சம் உள்ளவர்களுக்கு தான் அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ரமலானுடைய மாதம் வந்திருக்கிறது. நோன்பு பிடிக்கிறோம், இரவிரவாக நின்று வணங்குகிறோம், தஹஜ்ஜுடைய நேரத்திலே எழும்புகிறோம், இன்ன பிற நல்ல காரியங்களை செய்கிறோம். எங்கள் எல்லோருடைய ஆசையும் என்ன? நானும் நீங்களும் இறையச்சம் உள்ளவர்களாக மாற வேண்டும், அதனூடாக அல்லாஹ்வுடைய சுவனப்பாக்கியத்தை பெற வேண்டும் என்பதுதான். அல்லாஹ் என்னையும் உங்களையும் நானும் நீங்களும் ஆசை வைக்கின்ற அந்த சுவனத்தை நோக்கித்தான் அழைக்கிறான். விரைந்து வாருங்கள், அவசரமாக வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அந்த இறையச்சம் உள்ளவர்கள் சுவனத்துக்கு தகுதியான மனிதர்களுடைய பண்பு என்ன என்று சொல்கிற பொழுது தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான். 134வது வசனம், அல்லதீன, இறையச்சம் உள்ளவர்கள் என்றால் அவர்களுடைய பண்பு என்ன? யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வத்தர்ரா, அவர்கள் செல்வ செழிப்போடு இருக்கிற நிலையிலும், வறுமையாக இருக்கிற நிலையிலும், சந்தோஷமாக இருக்கிற நிலையிலும், துக்கமாக இருக்கிற நிலையிலும், எல்லா நிலையிலும் செலவழிப்பவர்களாக இருப்பார்கள். யாருடைய பண்பு சகோதரர்களே? யாருடைய பண்பு? இறையச்சம் உள்ளவர்களுடைய பண்பு. நானும் நீங்களும் உண்மையான இறையச்சம் உள்ளவர்கள் என்றால் கஷ்டமான நிலை, துக்கமான நிலை அல்லது சந்தோஷமான நிலை, பொருளாதார நெருக்கடியான நிலை அல்லது பொருளாதாரத்தில் செழிப்பாக இருக்கிற நிலை, வருமானம் குறைந்து போயிருக்கிற நிலை, வருமானம் அள்ளி கொட்டுகிற நிலை, எல்லா நிலையிலும் செலவழிக்கின்ற பண்பு இருக்கிறதா? அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்கின்ற பண்பு இருக்கிறதா? அப்படி இருந்தால் அவர்கள் இறையச்சம் உள்ளவர்களாக மாறலாம். இறையச்சம் உள்ளவர்களாக மாறினால் சுவனத்துக்குரிய மனிதர்களாக மாறலாம். அன்பாண்டவர்களே, நன்றாக புரிய வேண்டிய ஒரு பகுதி என்னவென்று சொன்னால், செலவழித்தல் என்பது ஒரு பண்பு, எல்லா நிலையிலும் செலவழித்தல் என்பது இன்னொரு பண்பு. நாங்க எல்லாரும் செலவழிக்கிறவங்களா இருப்போம். எந்த நிலையில தெரியுமா? கையில கொஞ்சம் கூட இருந்தா அள்ளி வீசுவோம், எதுக்கும் கொடுப்போம், கேட்பவர்கள் எல்லோருக்கும் கொடுப்போம். கொஞ்சம் கையில அதிகமாக இருந்தால், கொஞ்சம் குறைகிற பொழுது பல தடவை யோசிக்க ஆரம்பிப்போம். அடே, கையில பணம் இல்லையே, கையில காசு இல்லையே, இத கொடுக்கலாமா? இருக்கிற சாப்பாடு கொஞ்சமே, இத கொடுக்கலாமா? அன்பாண்டவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உண்மையான இறையச்சம் உள்ளவர்களுடைய பண்பு வெறுமனே செலவழித்தல் அல்ல, மாறாக கஷ்டமான நிலையிலும் செல்வ செழிப்பான நிலையிலும் இரண்டு கட்டத்திலும் செலவழிக்கிற நிலை இருக்க வேண்டும். சந்தோஷமாக இருந்தா, மகிழ்ச்சியாக இருந்தா, உலகத்தில் உள்ளத்தில் தன்னிறைவோடு இருந்தால் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கின்ற தன்மை வரும். உள்ளம் கொஞ்சம் இறுகி போயிருக்கிறது, துக்கமாக இருக்கிறோம், பொருளாதார நெருக்கடி இருக்கிறது, கொடுப்பதை பற்றி பல தடவை சிந்திக்கிறோம் என்றால் இப்பொழுதுதான் நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டும். நான் உண்மையான இறையச்சம் உள்ளவனா? அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சொல்வது என்ன? இறையச்சம் உள்ளவர்கள் செல்வ செழிப்பான நிலையிலும், பொருளாதார நெருக்கடி உள்ள நிலையிலும், சந்தோஷமான நிலையிலும், துக்ககரமான நிலையிலும், நோயுள்ள நிலையிலும், ஆரோக்கியமான நிலையிலும், எல்லா நிலைகளிலும் செலவழிக்க கூடியவர்களாக இருப்பார்கள். சில நேரம் 10 பேருக்கு முன்னால் அள்ளி கொடுத்துருவோம், தனிமையில இருந்தால் கொடுக்க மாட்டோம். இது உண்மையான இறையச்சம் அல்ல. 10 பேருக்கு முன்னாலும் கொடுப்போம், தனிமையிலும் கொடுப்போம் என்றால்
எல்லா நிலையிலும் கொடுக்கின்ற அந்த தன்மை இருந்தால் அது இறையச்சம் உள்ளவர்களால் மட்டும்தான் முடியும் என்பதைத்தான் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் சொல்லி காட்டுகிறான். பாருங்கள், 51வது அத்தியாயம் சூரத்து ஸாரியாத் 15வது வசனத்திலிருந்து இறையச்சம் உள்ளவர்களுடைய இன்னும் ஒரு சில பண்புகளை அல்லாஹ் சொல்கிறான். இன்னல் முத்தகீன ஃபீ ஜன்னாத்தின் வ உயூன், இறையச்சம் உள்ளவர்கள் மறுமை நாளையில் சுவன தோப்புக்களிலும் நீர் ஊற்றுகளுக்கு மத்தியிலும் அவர்கள் வீற்றிருப்பார்கள். சுவனவாசிகளுக்கு இருக்கிற இன்பம், சந்தோஷம், மகிழ்ச்சி உலகத்தில் ஒரு மனிதனால் கற்பனை செய்யவும் முடியாது. அல்லாஹ் சொல்கிறான், இறையச்சம் உள்ள மனிதர்கள் மறுமை நாளையில் சுவன தோப்புக்களில் இருப்பார்கள், நீரூற்றுகளுக்கு மத்தியில் அவர்கள் இருப்பார்கள். அவர்களுடைய முக்கியமான பண்புகளில் ஒன்று என்ன? வஃபி அம்வாலிஹிம் ஹக்குல் லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம், அவர்கள் தங்களுடைய பொருளாதாரத்திலிருந்து கேட்டு வருபவர்களுக்கும் கொடுப்பார்கள், கேட்காமல் இருப்பவர்களுக்கும் கொடுப்பார்கள். பாருங்கள், கேட்டு வந்தாலும் கொடுப்பாங்க, கேட்காவிட்டாலும் கொடுப்பார்கள். இப்படி எல்லா தன்மைகளிலும் எல்லா நிலைகளிலும் பரவலாக தன்னுடைய பொருளாதாரத்தை கொடுக்கின்ற ஒரு பண்பு சுவனவாசிகளான இறையச்சம் உள்ள மனிதர்களிடத்தில் இருக்கும் என்று அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் சொல்லி காட்டுகிறான். அன்பாண்டவர்களே, சூரத்துல் பக்கராவுடைய ஆரம்ப வசனங்களை படித்தால் அந்த வசனங்களில் இறையச்சம் உள்ளவர்களுடைய இன்னும் ஒரு சில பண்புகளை அல்லாஹ் சொல்கிறான். அந்த பண்பை புரட்டி பார்த்தால் அலிஃப் லாம் மீம், அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீ, இந்த வேதம் அது அல்லாஹ்விடத்திலிருந்து வந்தது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹுதல்லில் முத்தகீன், அந்த வேதம் இறையச்சம் உள்ளவர்களுக்கு நேர்வழி காட்டும். இறையச்சம் உள்ளவர்கள் என்றால் யார் என்று சொல்கிற பொழுது 3வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன யுமினூன பில் கைப், அவர்கள் மறைவானவற்றை நம்புவார்கள். கண்ணுக்கு பார்த்ததை மட்டும் நம்ப மாட்டாங்க. உண்மையான முஃமின்கள், இறையச்சம் உள்ளவர்கள் கண்ணுக்கு விளங்காதது, தன்னுடைய அறிவுக்கு புலப்படாதது அல்லாஹ் சொல்லிவிட்டானா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டார்களா, கண்ணுக்கு விளங்கலையே, அறிவுக்கு படலையே, சிந்தனைக்கு படலையே, சிந்திக்க மாட்டார்கள். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லிவிட்டால் அவர்கள் நம்புவார்கள். வயுகீமூனஸ் ஸலா, அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள். 3வது பண்பாக அல்லாஹ் சொல்கிறான், வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாங்கள் அவர்களுக்கு கொடுத்ததிலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள். அன்பாண்டவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எனவே அல் குர்ஆனிலே அல்லாஹ் பல இடங்களில் இறையச்சமுள்ள மனிதர்களுடைய முக்கியமான பண்புகளை சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்பார்கள், நல்ல வழிகளில் வாரி வழங்குவார்கள் என்கிற அந்த செய்தியை சொல்கிறான். என்றால் இந்த வசனங்களை படிக்கிற நானும் நீங்களும் எங்களிடத்தில் கேட்க வேண்டிய கேள்வி, செலவழிக்கின்ற விடயத்தில் நாங்கள் எப்படி இருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்கிற விடயத்தில் நாங்கள் எப்படி இருக்கிறோம் என்ற பகுதியை நானும் நீங்களும் சிந்தித்துத்தான் நாங்கள் இறையச்சம் உள்ளவர்களா அல்லது இறையச்சம் இல்லாதவர்களா, இறையச்சம் உள்ளவர்களின் பண்பு எங்களிடத்தில் இருக்கிறதா அல்லது இல்லையா என்ற கேள்விக்கு பதில் தேடி இருக்கிறது என்று வந்துவிட்டால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு தந்த பொருளாதாரம் எல்லா நிலையிலும் நான் செலவழிக்கிறேன். பொருளாதாரம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், அதிகமாக இருந்தாலும் குறைவாக இருந்தாலும், கேட்டு வருபவர்களுக்கும் கொடுக்கிறேன், கேட்காதவர்களுக்கும் கொடுக்கிறேன். எல்லா நிலைகளிலும் கொடுக்கின்ற பண்பு என்னிடத்தில் இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் என்று சந்தோஷப்படலாம். அந்த பண்பில் தொடர்ந்து பயணிக்க முயற்சிக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் எங்களை பற்றி நாங்கள் தான் கேள்வி கேட்க வேண்டும். அப்படித்தானே? எனக்கு தெரியும் செலவழிக்கிற விடயத்தில் என்ற குணம் என்ன, என்னுடைய பண்பு என்ன. உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரியும் செலவழிக்கிற விடயத்தில் நாங்கள் எப்படி இருக்கிறோம். அன்பாண்டவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, செலவழிக்கின்ற பண்பு இல்லை என்றால், கொடுக்கின்ற தன்மை இல்லை என்றால்
நாங்கள் நிதானமாக சிந்தித்து எங்களை இந்த ரமலானின் மூலம் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து அல்லாஹ்வுக்காக கொடுக்கின்ற மனிதர்களாக மாற வேண்டும் என்கிற பண்பை எங்களுக்குள் உருவாக்கி கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நான் ஆரம்பத்திலே சொன்னேன், செலவழிப்பதில் எங்களுடைய குணம் என்னவென்றால், கையிலே பணம் அள்ளி இருக்கிறது என்றால் கிள்ளி கொடுப்போம், நோண்டியும் கொடுப்போம். ஆனால் கொஞ்சம் இறுக்கமாக இருக்கிறது என்றால் கொடுப்பதற்கு சிந்திப்போம். இந்த பண்பு எங்களிடத்தில் இருக்கிறதா என்றால், இருந்தால் அதை இல்லாமலாக்க வேண்டும். உதாரணத்துக்கு ஒரு சில விடயங்களை சொல்கிறேன். எங்களுடைய வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வருகிறார். மன தூய்மை, இஹ்லாஸை பாருங்கள். இந்த ரெண்டு நிலையிலும் செலவழிக்கிற தன்மை இருந்தால் இஹ்லாஸ் இருக்கும். இல்லை என்றால் மனிதர்களுக்காக, அடுத்தவர்களுக்காக, பெருமைக்காக, புகழுக்காக செலவழிக்கிற தன்மை வந்துவிடும். உதாரணத்துக்கு சொல்வதானால், எங்களுடைய வீட்டுக்கு திடீரென்று ஒரு விருந்தாளி வந்து விடுகிறார். தாய்மார்களே, சகோதரிகளே, இதிலே நாங்கள் தான் மிச்சம் கவனமாக இருக்க வேண்டும். எங்களுடைய வீட்டுக்கு விருந்தாளி வருகிற நேரம் எங்களுடைய வீட்டிலே மாமிச உணவு எதுவுமே இல்லை, இறைச்சியும் இல்லை, கோழியும் இல்லை, எதுவும் இல்லை. இன்றைக்கு பகல் நேரம் நாங்கள் சமைத்த உணவு ஒரு பருப்பு கறி என்று வைத்துக் கொள்வோம், ஒரு சாம்பார் என்று வைத்துக் கொள்வோம், ஒரு கத்தரிக்காய் குழம்பு என்று வைத்துக் கொள்வோம். எங்களுடைய வீட்டுக்கு திடீரென்று ஒரு விருந்தாளி வந்து விட்டார். எங்களுடைய வீட்டில் இருக்கிற உணவு இதுதான், இது சாதாரண உணவு தானே, இதை நாங்கள் கொடுப்போமா? வந்த விருந்தாளிக்கு இதை நாங்கள் கொடுப்போமா? தாய்மார்களே, சகோதரிகளே, உள்ளத்தில் கை வைத்து கேளுங்கள். கொடுக்க மாட்டோம். ஏன்? இது விருந்தாளிக்கு கொடுக்கிறதா? அவர் என்ன நினைத்துக் கொள்வார்? எங்களோட குடும்பத்தை பத்தி என்ன எடை போடுவார்? அன்பாண்டவர்களே, நீங்கள் கொடுக்கின்ற தர்மத்துக்கு, உங்களுடைய வீட்டுக்கு வந்த விருந்தாளிக்கு நீங்கள் செய்கிற உபகாரத்துக்கு மனிதன் உங்களுக்கு மார்க்ஸ் போட வேண்டுமா? மனிதன் உங்களை புகழ வேண்டுமா? அல்லது இருப்பதை கொடுத்தார் என்று படைத்தவன் ரப்பிடத்தில் நன்மை கிடைக்க வேண்டுமா? இங்கேதான் இருக்கிறது இறையச்சம், இங்கேதான் இருக்கிறது இறையச்சம். சில குடும்பங்கள் என்ன தெரியுமா நடக்குது? கணவன்மார் கஷ்டப்பட்டு உழைப்பாங்க, அன்றன்றைக்கு தேடிதான் சாப்பிட கொடுப்பார்கள். திடீரென்று விருந்தாளி வந்தா சமாளிக்க முடியாது, ஒரு தேங்காய் சட்டினியோடு ஒரு சாப்பாட்டை கொடுக்க வேண்டி வரும். ஆனால் பெண்கள் விட மாட்டார்கள், தாய்மார்கள் விட மாட்டார்கள். போ, கடனுக்காவது வாங்கி கொண்டு வா. அவர் என்ன செய்வார்? போய் கடனப்பட்டு கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டு வருவார். மனிதனுக்காக, மனிதனுடைய புகழை எதிர்பார்த்து, மனிதனுடைய நெருக்கத்தை எதிர்பார்த்து கஷ்டப்பட்டு கடன்பட்டு கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இஸ்லாத்தை பொறுத்தவரையில் சுவனவாசிகளா இருப்பதை கொடுத்து மனிதன் திருப்தி அடைகிறானா இல்லையா முக்கியம் இல்லை, படைத்தவன் ரப்பு திருப்தி அடைகிறானா? இங்கேதான் இறையச்சம் இருக்கிறது. யாரால் முடியும் சகோதரர்களே? இந்த பேசுகிற நானும் தான், கேட்கிற நீங்களும் தான். இருப்பதை கொடுத்து படைத்தவனுடைய திருப்தியை பெற ரெடியா? அல்லது இல்லாததை எல்லாம் சுமந்து கொண்டு கஷ்டப்பட்டு கொடுத்து மனிதனுடைய புகழை பெற தயாரா? இங்குதான் நாங்கள் சிந்திக்க வேண்டிய இடம் இருக்கிறது. அன்பாண்டவர்களே, கையிலே ஒரு 100 ரூபாய் நோட்டு இருக்கிறது, ஒரு 1000 ரூபாய் இருக்கிறது. ஒரு பிச்சைக்காரன், ஒரு கஷ்டவாதி, ஒரு ஏழை வந்து நிற்கிறான். என்ன செய்வோம்? 100 ரூபாவை கொடுத்தா அந்த சமூகத்தில் இருக்கிற பெருமதியானதில் குறைந்தது, பெருமதியானதில் குறைந்தது. நம்ம நாட்டுல இப்ப கை நீட்டி வந்தா ஒரு 20 ரூபாய் கொடுக்கணும். 5 ரூபா 10 ரூபா எல்லாம் கொடுத்தா தூக்கி முகத்துல வீசிட்டு போயிருவாங்க, பொறுமதி இல்லா போயிட்டு. இருக்குது 100 ரூபாய், 20 ரூபாவை கொடுத்து ஒரு மாதிரியா சமாளிச்சிருவோம். கணவன் வீட்டுல இல்ல, பொஞ்சாதிட கையில, மனைவிட கையில, உம்மாட கையில, தாயிட கையில சல்லி இல்ல, இருக்குது கண்ணுக்கு முன்னுக்கு ஒரு 5 ரூபாய். கொடுக்க ரெடியா? கொடுப்பதற்கு மனசு இடம் தருமா? அந்த 5 ரூபாவை கொடுக்க ரெடி இல்ல, 2 ரூபாவை கொடுக்க தயார் இல்லை. போய் பிறகு வாருங்கள் அனுப்பி வச்சிருவோம். ஏன்? 2 ரூபாவை கொடுத்தா நம்மளோட குடும்பத்தை என்ன நினைப்பாங்க, நம்மளை பத்தி என்ன இடம் போட? பிச்சைக்காரனுக்கு ஏழைக்கும் தான் கொடுக்க போறோம். அந்த ஏழை
பிச்சைக்கு அந்த 5 ரூபாய் பெறுமதி இல்லாமல் இருக்கலாம், அந்த பிச்சைக்காரனுக்கு அந்த 2 ரூபாய் பெறுமதி இல்லாமல் இருக்கலாம். ஆனா படைத்தவன் ரப்பிடத்தில் இருப்பதை கொடுத்தார், அல்லாஹ்விடத்தில் நன்மையை எதிர்பார்த்து கொடுத்தார், மனிதனிடத்தில் புகழை எதிர்பார்த்து கொடுக்கவில்லை. இஹ்லாஸ் உள்ளவங்களாலதான் 2 ரூபாவை தூக்கி கொடுக்கலாம். உங்களுக்கு மன தூய்மை உள்ளத்தில் ஆழமாக இருப்பவராலதான் இருக்குது 5 ரூபா நான் கொடுப்பேன். சும்மா வச்சுக்கல்வோம், தொழுகைக்கு வந்துட்டோம், பயான் நிகழ்ச்சிக்கு வந்துட்டோம், ஒரு புரோகிராமுக்கு போயிட்டோம், வந்த இடத்திலே திடீர்னு ஒரு வசூல் பண்றாங்க, பணத்தை சேகரிக்கிறாங்க. நம்ம வரும் பொழுது பணம் எடுத்துக்கிட்டு வரல வச்சுக்கல்வோமே, நம்மட மனநிலையை நம்ம தான் சோதிச்சு பார்க்கணும். எப்படி அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்கிறோம், ஏதோ அப்படி நம்மட சாக்கப்பதம் ஒரு இந்த நாட்டில் எப்படி கொடுப்பாங்களோ தெரியாது, 10 பேருக்கு முன்னால கொடுக்க முடியாத ஒரு தொகை தான் நம்ம சாக்குல இருக்குது. பக்கத்தில் உள்ளவர் ஒரு 100 தீனாரா தூக்கி போட்டார், இந்த பக்கம் உள்ளவர் ஒரு 100 தீனார் கொடுப்பாங்களா அப்படி கேட்டா எனக்கு தெரியாது பொறுமதி, 50 தீனாரா கொடுத்தார் வச்சுக்கலுமே. நம்ம நாட்டுல 50 ரூபா 100 ரூபான்னு வச்சுக்கோங்க, நம்மள கையில 10 ரூபா ஒரு கொயின்ஸ் தான் இருக்கு. இவர் 100 ரூபா போட்டாரே, இவர் 50 ரூபா போட்டாரு, நம்ம எப்படி 5 ரூபாவோ போடுறது யோசிப்போமா? அந்த 5 ரூபாவை எடுத்து போடுவதற்கு உள்ளம் இடம் கொடுக்குமா? ஏன் கொடுப்பதில்லை? இங்கதான் பிரச்சனை இருக்கிறது. அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ரா வதர்ரா, செல்வ செழிப்பான நிலையில் 100 ரூபாய் 1 கோடி கொடுப்போம், இருக்கிறது 10 ரூபாய், அதை கொடுக்க உள்ளம் இடம் தருகிறதா? இறையச்சம் இருந்தால் படைத்தவன் ரப் இந்த 5 ரூபாவை வைத்து எனக்கு சுவர்க்கத்தை தரலாம். இந்த 1 ரூபாய் செல்லா காசு அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறேன், படைத்தவன் ரப்பு எனக்கு சுவர்க்கத்தை தரலாம் என்றால் வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்ல். அல்லாஹ் அதை தான் சொல்கிறான், உங்களோட கையில உள்ளது எந்த நிலையில் இருந்தாலும் பரவாயில்லை, அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறோம் என்று நீங்கள் கொடுத்தால் சுவர்க்கத்தை நோக்கி விரைந்து செல்லலாம், அல்லாஹ்வுடைய மன்னிப்பை நோக்கி விரைந்து செல்லலாம். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க தெரியுமா? பெண்மணிகளை விழித்து சொன்னார்கள், யா மாஷரன் நிசா, அப்படிதான் சொன்னாங்க, பெண் சமூகமே என்று விழித்து சொன்னார்கள். லா தஹ்கிரன் ஜாரத்துன் லிஜாரத்திஹா, ஒரு பெண்மணி தன்னுடைய பக்கத்து வீட்டு பெண்மணிக்கு கொடுக்கிற விடயத்தில் இழிவாக கருத வேண்டாம். வலவ் ஃபிர்ஷின சாத்தின்னுண்டாங்க. எதை தெரியுமா? ஒரு ஆடு இருக்கிறது, ஆட்டுடைய முன்னங்கால் இருக்குது, ஆட்டுடைய முன்னங்கால் சூப்புக்கு போடுவாங்க, அதுல இறைச்சே இருக்காது. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன தெரியுமா சொன்னாங்க? அதை கொடுப்பதாக இருந்தாலும் அதை எடுப்பதாக இருந்தாலும் ஒரு பெண்மணி பக்கத்து வீட்டு பெண்மணியை கேவலமாக கருத வேண்டாம் என்று சொன்னார்கள். கொடுப்போமா? தாய்மார்களே, சகோதரிகளே, சட்டியில கரியாக்கி வச்சிருக்கிறோம், பக்கத்து வீட்டு கஷ்டவாளி குடும்பம் வந்து நிக்கிறாங்க, பக்கத்து வீட்டார் வந்து நிக்கிறாங்க, சட்டி அப்படி கொஞ்சம் அலசி பார்ப்போம், நல்ல சத துண்டு இருக்குதா, நல்ல இறைச்சி துண்டு இருந்தா போட்டு கொடுப்போம், இருக்கிறதெல்லாம் முள்ளு கொடுப்போமா? எலும்பு துண்டுகள் தான் இருக்கிறது, சதை துண்டு இல்லாத எலும்புகள் தான் சட்டிக்குள் இருக்கிறது, அதை போட்டு கொடுப்போமா? கொடுக்கிறத கேவலமா நினைப்போம், இதை கொடுத்தா அவமானம், இதை கொடுத்தா கேவலம். இல்லை சகோதர சகோதரிகளே, இல்லை. கொடுப்பவருக்கும் ரசூலுல்லாஹ் சொன்னது, எடுப்பவருக்கும் ரசூலுல்லாஹ் சொன்னது, இருப்பதை அல்லாஹ்வுக்காக கொடு, இது இறையச்சத்தின் வெளிப்பாடு. எடுப்பவர் எப்படி இருக்க வேண்டும்? அல்ஹம்துலில்லாஹ், இதையாவது இந்த மனிதர் தந்தாரே, அல்லாஹ் இவருக்கு பரக்கத்தை செய்ய வேண்டும் என்று உள்ளத்தால் பிரார்த்திக்க வேண்டுமே அல்லாமல் இதையா தாரது, இதெல்லாம் மனுஷனா? அப்படி யோசிப்போமாக இருந்தால் இது நல்லவர்களுடைய பண்பு அல்ல என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்டு பெண் சமூகத்தை விழித்து சொன்னார்கள். காரணம் என்ன தெரியுமா? கொடுக்கிறதுலையும் எடுக்கிறதுலையும் பெண்கள் தான் நிறைய என்ன பண்ணுவாங்க, முகத்தாட்சியை பார்ப்பாங்க, அடுத்தவர்களுடைய புகழை பார்ப்பாங்க, அடுத்தவர்களுடைய கேவலத்தை பார்ப்பார்கள். கஷ்டப்பட்டு உழைக்கிற ஆண்களுக்கு எதையும் கொடுத்துட்டு போயிருவாங்க. ஏன்? 1 வாட பெருமதி அவங்களுக்கு தெரியும், ஆனா பெண்களுக்கு 1 கோடியோட பெருமதியும் தெரியாது. ஏன்?
முஸ்லிம் பெண்மணிகள் உழைக்கிறது இல்லையே பெரும்பாலும், அதனால இதை கொடுக்கிறதான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, பாருங்கள் தாய்மார்களே, சகோதரிகளே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய வீட்டுக்கு ஒரு பெண்மணி வருகிறாள், என்னுடைய வீட்டுக்கு ஒரு பெண்மணி வருகிறாள். அந்த பெண்மணி 2 பெண் பிள்ளைகளை அழைத்து கொண்டு வருகிறாள். என்னிடத்தில் வந்து ஏதாவது இருந்தால் தாருங்கள் என்று கேட்கிறார். என்னுடைய வீட்டுக்குள் நான் தேடி பார்க்கிறேன், ஒரு ஈத்தம்பழத்தை தவிர வேறு எதுவும் என்னுடைய வீட்டிலே இல்லை. யாருடைய வீடு? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியின் வீடு. ரசூலுல்லாஹ் யாரு? மதீனத்து சாம்ராஜ்யத்தின் மன்னர். அவருடைய வீட்டுல ஈச்சப்பழத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. நாங்க என்ன யோசிப்போம்? அடே, நம்ம கணவர் பெரிய பிசினஸ்மேன், நம்ம கணவர் ஊருக்கு பெரிய கருத்தா, நம்ம இதை கொடுக்கிறதான்னு யோசிப்போம். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் வந்திருக்கிறதும் 3 பேரு, ஒரு தாய், 2 பெண் பிள்ளைகள், ஒரு ஈத்தம்பழம் போதுமா? யாரால் கொடுக்கலாம்? இப்படிப்பட்ட நிலையில் ஒரு ஈத்தம்பழத்தை யாரால் கொடுக்கலாம்? அன்பாண்டவர்களே, ஆழமான இறையச்சம், சுவனத்தை கடுமையாக ஆசை வைக்கின்ற, அல்லாஹ்வுடைய மன்னிப்பில் திருப்தி அடைகின்ற ஒரு முஃமினால் மட்டும்தான் கொடுக்கலாம். ஒரு ஈத்தம்பழத்தை எடுத்து அந்த தாயுடைய கையிலே கொடுக்கிறார். நாங்க யோசிப்போம், இது என்னத்துக்கு உதவும்? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். ஆனா அல்லாஹ் எங்களை ஒரு ஈச்சம்பழத்து நிலையில வைக்கல, 1 கிலோ அரிசி நிலையில தான் வச்சிருக்கிறான், அது வேற. ஆனால் இருக்கிற நிலையில் 1 கிலோவை கொடுக்க தயாரா? இதைத்தான் நானும் நீங்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சுவனத்து பெண்மணி அல்லவா? எடுத்து கொடுத்தார்கள் ஒரு ஈத்தம்பழத்தை. அந்த பெண்மணி என்ன செய்கிறார்? அதை 2ஆக பிரித்து 2 பெண் பிள்ளைகளுக்கும் கொடுத்து அவர்கள் சாப்பிடுவதை கண்ணார பார்த்துவிட்டு போனார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்தவுடனே நடந்த நிகழ்வை சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? பெண் பிள்ளைகளால் சோதிக்கப்படுகின்ற ஒருவர் இப்படி நடந்து கொள்வாராக இருந்தால் அந்த பெண் பிள்ளைகளே நரகத்துக்கு தடையாக இருக்கும் என்று சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஆயிஷா நாயிடம் மனநிலை எப்படி இருந்திருக்கும்? நான் கேட்கிறேன் சகோதரர்களே, இப்படி கொடுக்கிற தன்மை எங்கள்கிட்ட இருக்கா? ஆடம்பரத்துக்கும் பெருமைக்கும் மனிதனுடைய புகழுக்கும் அள்ளி கொடுக்க தயார், நோண்டி கொடுக்க நானும் நீங்களும் தயாரா? கிள்ளி கொடுக்க நானும் நீங்களும் தயாரா? இருப்பதை கொடுத்து படைத்தவன் ரப்பிடத்தில் திருப்தியை பெற தயாரா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. நான் சொல்றதெல்லாம் புகாரி, முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிதாபுகள்ல வரக்கூடிய செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தியை பாருங்க. புகாரில 6539வது இலக்க செய்தி. இப்ப நான் ஏற்கனவே சொன்னது 1418வது இலக்க செய்தி புகாரில. இத பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மா மின்கும் மின் அஹதின் இல்லா வஸயுகல்லிமுஹு அல்லாஹு யௌமல் கியாமா. உங்களில் யாராக இருந்தாலும் மறுமை நாளையில் அல்லாஹ் அவர்களோடு பேசுவான். லைஸ பைனஹு வ பைனல்லாஹி தர்ஜுமான். அல்லாஹ்வுக்கும் அந்த மனிதனுக்கும் இடையில் மொழிபெயர்ப்பாளர்கள், டிரான்ஸ்லேட்டர்கள் இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் நேரடியாக பேசுவான். ஒவ்வொரு மனிதனோடும் அல்லாஹ் பேசுவான். உலகத்தில் மொழிகளை படைத்தவன் யார்? அல்லாஹ். மனிதனுக்கு பேசுகின்ற நாவை கொடுத்தது யார்? அல்லாஹ். பேசுவதை கேட்கின்ற ஆற்றலை கொடுத்தது யார்? அல்லாஹ். எனவே மொழிகளை படைத்த ரப்புக்கு மனிதனுக்கு பல மொழிகளிலும் பேசுகின்ற புரண்டு எழுத்துக்களை வெளிப்படுத்துகின்ற நாவை கொடுத்த ரப்புக்கு ஒவ்வொரு மனிதனோடும் பேசுவது என்ன பெரிய காரியம் அல்ல. அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனையும் நேரடியாக விசாரிப்பான். விசாரிக்கிற நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அந்த மனிதன் தனக்கு முன்னால் பார்ப்பான். தான் செய்த அமல்கள் இருக்கும். வேற என்ன இருக்கும்? வலது பக்கம் இடது பக்கத்தில் செய்த அமல்கள் இருக்கும், நன்மை தீமைகள் இருக்கும். அவன் தனக்கு முன்னால் நோக்கி பார்ப்பான். அவன் முன்னால் நரகத்தை தான் காணுவான், முன்னால் நரகத்தை தான் காணுவான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஃபமன் இஸ்ததா மின்கும் அன் யத்தகியன் நார்
சொல்கிறார், உலகத்தில் வாழுகிற நீங்கள் நரகத்திலிருந்து உங்களை பாதுகாக்க முடியுமானால் வலவ் பிஷிக்கி தம்ரா, ஒரு ஈத்தம்பழத்தின் ஒரு துண்டையாவது தர்மம் செய்து நரகத்தில் இருந்து பாதுகாப்பு எடுத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளை, இந்த ஹதீஸ்ல பல பாடங்களும் படிப்பினைகளும் இருக்கிறது. இந்த தலைப்புக்குள்ள விடயம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் எதை கொடுத்து நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற சொன்னார்கள்? எதை சொன்னார்கள்? ஒரு ஈத்தம்பழம் அல்ல, ஒரு ஈத்தம்பழம் அல்ல, வலவ் பிஷிக்கி தம்ரா, ஒரு ஈத்தம்பழத்தின் ஒரு துண்டையாவது கொடுங்கள் என்றார்கள். அது நரகத்தை விட்டும் பாதுகாக்கும் என்றார்கள். அன்பார்ந்தவர்களே, அந்த நரகத்திலிருந்து பாதுகாப்பதற்கு ஒரு ஈத்தம்பழம் அல்ல, ஒரு ஈத்தம்பழத்தின் ஒரு துண்டு போதும் என்றால் நானும் நீங்களும் கொடுப்போமா? இன்னைக்கு எங்கட நிலைமை, இந்த உலகம் அறிவியலின் உச்சகட்டத்தை கண்டுவிட்டது என்று சொல்கிறார்கள், நாகரீகத்தின் விளிம்பை தொட்டுவிட்டது என்று சொல்கிறார்கள். தான் சாப்பிட்ட ஒரு கோழி துண்டு இருக்கிறது, ஒரு கோழி துண்டு இருக்கிறது, என்னால் அரைவாசியை தான் சாப்பிட முடியும். சாப்பிட்டு விட்டு மிஞ்ச அந்த அடுத்த அரைவாசியை ஒரு கஷ்டவாளிக்கு கொண்டு போய் கொடுக்க தயாரா? ஒரு ஏழைக்கு கொடுக்க தயாரா? அல்லது டஸ்ட்பின்ல போட தயாரா? ஊத்தை குப்பையில் போட தயாரா? சிந்தித்து பார்ப்போமே. அன்பார்ந்தவர்களை, இஸ்லாமிய உலகத்துல நாங்க சொல்றோம், நிறைய பேர் உணவு பற்றாக்குறை, போசாக்கு பற்றாக்குறை, சாப்பாட்டு வசதி இல்ல. நானும் நீங்களும் அல்லாஹ் அள்ளி தந்திருக்கிற சொத்தில் இருந்து ஒவ்வொரு நாளும் வீசுகின்ற சொத்துக்களை சேர்த்தால் ஒரு ஈத்தம்பழத்தின் ஒரு துண்டு அதை இஹ்லாஸோடு தர்மம் செய்கிற பொழுது நரகத்திலிருந்து தூரமாக்கும் என்றால், நானும் நீங்களும் வீசுகின்ற அந்த அநியாயம் செய்கிற அந்த சொத்துக்களும் செல்வங்களும் சரியாக பயன்படுத்தினால் மறுமையிலே சுவர்க்கவாசிகளாக என்னையும் உங்களையும் சேர்க்கும். உலகத்தில் பல பேருக்கு வாழ்க்கையில நிம்மதியை கொடுக்கும். எங்களுக்குள்ள பிரச்சனை என்ன தெரியுமா? இதை கொடுக்கலுமா, இதை கொடுக்கலுமா? அன்பார்ந்தவர்களே, இறையச்சம் இருந்தால், சுவனத்தின் மீது விருப்பம் இருந்தால், எனக்கிட்ட இதுதான்ப்பா இருக்குது, இதைத்தான் என்னையால கொடுக்கலாம் என்று கொடுப்போம். அந்த இஹ்லாஸை தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். படைத்தவன் ரப்புக்காக ஒரு ஈத்தப்பழம் அல்ல, ஒரு ஈத்தம்பழத்தின் ஒரு துண்டை கொடுத்தாலும் அந்த ரப்பு என்ன செய்வான்? உங்களுடைய உள்ளத்தில் இருந்து வந்த மன தூய்மைக்காக, அல்லாஹ்வுக்காக நான் இதையும் கொடுப்பேன் என்ற உணர்வுக்காக படைத்தவன் ரப்பு சுவர்க்கத்தை தருவான், நரகத்தை விட்டும் தூரமாக்குவான் என்கிற ஆழமான பாடத்தை தான் வலவ் பிஷிக்கி தம்ரா, ஒரு ஈத்தம்பழத்தின் ஒரு துண்டையாவது கொடுத்து நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறுங்கள் என்று படைத்தவன் ரப்பு அல்லாஹ் சொல்கிறான் என்றால், அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, எதை கொடுக்கிறோம் என்று பார்க்காதீர்கள், யாருக்காக கொடுக்கிறோம் என்று பாருங்கள். அதுதான் என்னையும் உங்களையும் சுவர்க்கத்துக்கு அழைத்து செல்லும், உண்மையான இறையச்சம் உள்ளவர்கள் கூட்டத்தில் சேர்க்கும் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, ஊரிலே சில ஏழை குடும்பங்கள் இருக்கும், கஷ்டவாளிகள் இருப்பார்கள். உதாரணத்துக்கு சொல்கிறேன், பெருநாளைக்கு அவர்களால் ஒரு ஆடை வாங்க முடியாத நிலையில இருப்பார்கள். அன்பாண்டவர்களே, அந்த நேரத்தில் எங்கட பொருளாதாரத்துக்கும் எங்களுடைய வசதிக்கும் சந்தையில விற்பனை செய்கிற ஆடைகளில் மிக குறைந்த ஒரு ஆடை, விலை குறைந்த ஆடை, பெருமதி குறைந்த ஆடை, ஆனால் புதிய ஆடை, எங்களுக்கு அல்லாஹ் தந்த வசதிக்கு நாங்க ஒன்றை வாங்கிக்கிறோம், ரெண்ட வாங்கிக்கிறோம். அடை பக்கத்து வீட்டு கஷ்டவாணிக்கு இப்படியாவது ஒரு ஆடையை கொண்டு போய் கொடுப்போமே, பெருநாள் அன்று மாத்திரம் அவர்கள் அந்த புதிதை அணிந்து சந்தோஷமாக இருக்கட்டுமே என்று கொடுக்கிற மனநிலை வருமா? கொடுப்பதற்கு முன்னால் 1000 தடவை இதை கொடுக்கிறதான்னு தான் யோசிச்சுட்டு இருப்போம். சும்மா யோசிச்சுப்போம் எங்கட மனநிலை இப்படி இருக்குது. ஏன்? சைத்தானங்களை விட மாட்டான். ஏன்? அந்த தரம் குறைந்ததுண்டா என்னால் அதைத்தான் கொடுக்கலாம், நல்லா கொடுக்கலாம்டா கொடுப்போம், இதைத்தான் என்னால் கொடுக்கலாம் கட்டத்தில் சைத்தான் போடுவாட, இதை கொடுத்து நீ கேவலப்பட போறியா,
இத கொடுத்து நீ அசிங்கப்பட போறியா, இத கொடுத்து மக்கள்கிட்ட அவமானத்தை சுமக்க பார்க்கிறியான்னு சைத்தான் காட்டுவான். எனக்கும் உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டிய ஹதீஸ், ஏண்ட வருமானத்துக்கும் என்னுடைய கையில உள்ள பணத்துக்கும் இதைத்தான் கொடுக்கலாம் என்றால் இஹ்லாஸோடு மன தூய்மையோடு அதை கொடுப்போம் என்றால் ஈத்தம்பழத்தின் ஒரு துண்டம் உள்ளத்தில் இருக்கின்ற மன தூய்மையின் காரணமாக படைத்தவன் ரப்பிடத்தில் மிகப்பெரிய மதிப்பையும் மிகப்பெரிய செல்வாக்கையும் ஏற்படுத்தும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. நபிகளாருடைய மஜ்லிஸுக்கு ஒரு விருந்தாளி வருகிறார். இந்த ஹதீஸ படிச்சிருப்போம், ஆனா இந்த கோணத்துல சிந்திச்சிருப்போமோ தெரியாது. அல்லாஹ்வின் தூதரே, நான் விருந்தாளியாக வந்திருக்கிறேன் என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சாங்க? உடனே ஒருவரை பிடித்து தன்னுடைய மனைவிமார்களிடத்தில் அனுப்பி வைத்தார். ஏதாவது உணவு இருக்கிறதா? நபிகளாருடைய வீட்டு நிலை ஏற்கனவே பார்த்தோம். ஒரு ஈத்தம்பழத்தில் ஒரு ஈத்தம்பழம் கொடுக்கிற நிலை. இன்றைக்கு என்ன தெரியுமா நிலை? எல்லா மனைவிமார்களும் சொன்னது, தண்ணீரை தவிர வீட்டில் எதுவும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதரை விட அப்படித்தான் இருக்கும் பெரும்பாலும். ஆயிஷா நாய் சொல்லுவாங்க தானே, ஒரு தலைப்புறையை காணுவோம், இன்னொரு தலைப்புறையை காணுவோம், மூன்றாவது தலைப்புறையை காணுவோம், எங்களுடைய வீட்டில் அடுப்பெரிந்திருக்காது என்றால் மாமிச உணவுகள் சாப்பிட்டதில்லை, ரொட்டி போன்றவைகளை சாப்பிட்டதில்லை, ஈத்தம்பழத்தோட தான் வாழ்க்கை போயிருக்கும். இன்றைக்கு என்ன நிலைமை? தண்ணீரை தவிர வேற எதுவும் இல்லை. தண்ணியை விருந்தாளிக்கு கொடுக்க இயலாது, சாப்பாடு தான் கொடுக்கணும். தண்ணீர் உணவு கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் உடனே மஜ்லிஸ்ல கேட்டாங்க, விருந்தாளி வந்திருக்கிறார், இவருக்கு யாராவது உணவு கொடுக்க தயாரா? யார் எழும்பினா? அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு எழும்பினாங்க. சுவனத்து செம்மன் என்று சொல்லலாம், சுவனத்தை ஆசை வைத்த மனிதர் என்று சொல்லலாம், இறையச்சத்தின் விளிம்பில் இருந்தவர் என்று கூட சொல்லலாம். ஏன்? அப்படிப்பட்ட இறையச்சம் இல்லை என்றால் இப்படிப்பட்ட பணியை புரிய முடியாது. அன்பார்ந்தவர்களே, அந்த விருந்தாளியை அழைத்துக் கொண்டு தன்னுடைய வீட்டுக்கு செல்கிறார். மனைவியிடத்தில் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரின் விருந்தாளி வந்திருக்கிறார், ஏதும் உணவு இருக்கிறதா? அந்த தாயுடைய பதில் எப்படி இருந்த? உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க தானே. என்ன சொன்னாங்க? உம்மு சுலைமே, சுவனத்திலே நான் நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது எனக்கு முன்னால் காலோடு காலடி ஓசை சத்தம் கேட்டது. தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, யார் என்று பார்த்தேன், உம்மு சுலைமே நீங்கள் தான் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். சுவனத்து செம்மலின் பண்பு எப்படி இருக்கும் சொன்னார்கள். வீட்டிலே எங்களுக்கென்று உணவு இல்லை, பிள்ளைகளுக்கு இருக்கிற உணவு தான் இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, பிள்ளைகளுக்கு என்ன உணவு இருக்கும் வீட்டுல? அது வேற. பிள்ளைகளுக்கு உள்ள உணவை வந்த விருந்தாளிக்கு கொடுக்கிறதுக்கு மனசுல இடம் வேணுமே. அல்ல இங்குள்ள பிரச்சனை. யாரால் முடியும்? தாய்மார்களே, சகோதரிகளே, யாரால் முடியும்? இறையச்சம் உள்ள மனிதனால், சுவனத்துக்காக வாழுகிற மனிதனால், அல்லாஹ்வுடைய திருப்தியையும் மன்னிப்பையும் எதிர்பார்க்கிற மனிதனால் தான் முடியும். அபூ தல்ஹா என்ன சொன்னாங்க? பிள்ளைகளை தூங்க வைத்து விடுங்கள், இருக்கிற அந்த ஒரு சொட்டு உணவை விருந்தாளிக்கு உண்ணுவதற்காக வையுங்கள். நம்மட பொருளாதார நிலைமைனா வந்தவர் சாப்பிட மாட்டாரு. அதனால நாங்களும் அந்த இடத்துல உட்கார்ந்து சாப்பிடுற மாதிரி என்ன பண்ணுவோம்? ஜாடை பண்ணுவோம். நீ விளக்க சரி பண்ற மாதிரி விளக்க அணைச்சிரு, வந்தவர் வயிறு நிறைய சாப்பிடட்டும். அல்லாஹு அக்பர்! என்ன ஈமான், என்ன இறையச்சம்! அல்லாஹ் அல் குர்ஆன் வசனத்தை இறக்கினான். வல்லதீன தபவ்வஉ الدار والإيمان من قبلهم يحبون من هاجر إليهم ولا يجدون في صدورهم حاجة مما أوتوا ويؤثرون على أنفسهم ولو كان بهم خصاصة. அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்கினான். எப்படி? மதீனத்து நபி தோழர்கள், அன்சாரி தோழர்களுடைய மனநிலை என்ன? தன்னிடத்தில் வந்தவர்களை வரவேற்றார்கள், தன்னிடத்தில் இருப்பவற்றை அள்ளி கொடுத்தார்கள். வந்தவர்களுக்கு ஏதாவது அல்லாஹ் கொடுத்தால்
அதிலே கொஞ்சமும் ஆசை கொள்ள மாட்டார்கள். தன்னுடைய தேவை இருந்தாலும் தனக்கு தேவை இருந்தாலும் அதையெல்லாம் பிற்போட்டு விட்டு அடுத்தவர்களுடைய தேவையை முற்படுத்துபவர்களாக இருந்தார்கள் என்ற அந்த குர்ஆன் வசனத்தை அந்த ஈமானிய குடும்பத்தை புகழ்ந்து அல்லாஹ் இறக்கி வைத்தான். எப்படி? தன்னுடைய பிள்ளைகளுக்கு சாப்பிடுவதற்கில்லை, தனக்கு சாப்பிடுவதற்கில்லை, வந்த விருந்தாளிக்கு பிள்ளைகளின் உணவை திருப்தியாக கொடுத்தார்களே. காலையிலே அல்லாஹ்வுடைய தூதரை சந்தித்த நேரம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வஹிகல்லாஹு அல்லது அஜிபல்லாஹு மின் ஃபிஅலிக்கும் அல் பாரிஹா. நேற்றிரவு நீங்கள் இரண்டு பேரும் செய்த அந்த செயலை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்பட்டான், அல்லாஹ் சிரித்து விட்டான் என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்தவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, தனக்கென்று உணவு இல்லை, தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்று வைத்த உணவை வந்த விருந்தாளிக்கு கொடுக்கின்ற அளவுக்கு அவர்களுடைய உள்ளம் அதை ஏற்றுக்கொண்டது என்றால், சுமந்து கொண்டது என்றால், அந்த உள்ளம்தான் இறையச்சமுள்ள உள்ளம் என்பதை, சுவனத்தை ஆசை வைக்கிற உள்ளம் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொண்டால், இங்கிருந்து வெறுமனே வரலாறு படிப்பது நோக்கமல்ல, இங்கிருந்து வெறுமனே கதை கேட்பது நோக்கமல்ல, இங்கிருந்து வெறுமனே சரித்திரம் படிப்பது நோக்கமல்ல. அன்பார்ந்தவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இருப்பதை அல்லாஹ்வுக்காக கொடுக்கின்ற பக்குவம் வர வேண்டும். மனிதர்களுடைய திருப்தியை எதிர்பார்க்க கூடாது, படைத்தவன் ரப்புடைய திருப்தியை எதிர்பார்த்து இருப்பதை கொடுத்து அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பையும் சுவனத்தையும் ஆசை வைப்பவர்களாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் நானும் நீங்களும் மறந்து விடாமல் உள்ளத்திலே ஆழமாக நிறுத்திக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒருவர் வருகிறார், வந்து கேட்கிறார், அல்லாஹ்விடத்தில் தர்மத்தில் சிறந்தது எது என்று கேட்கிறார். ஐயு ஸதகதி அஅதமு அஜ்ரா, தர்மம் கொடுப்பதில் மிகப்பெரிய கூலியை பெற்று தரக்கூடியது எது என்று கேட்ட நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அன்த ஸதக வ அன்த ஸஹீஹுன் ஷஹீஹுன் என்றார்கள். என்ன சொன்னாங்க? நீ ஆரோக்கியமான நிலையில் இருக்கும் பொழுதும் உனக்கு தேவை இருக்கிற நிலையிலும் நீ கொடுக்கிற தர்மம் இருக்கிறதே, அதுதான் சிறந்த தர்மம் என்று சொன்னார்கள். தஹ்ஷல் ஃபக்ர வ தஅமலுல் கினா, கொடுத்தால் நான் கஷ்டத்துல விழுவேனோன்னு பயப்படுற நிலை, இன்னும் கொஞ்சம் எனக்கு கிடைத்தால் நல்லம் என்று உன்னுடைய உள்ளம் சொல்லுகிற நிலையில் நீ கொடுக்கிற தர்மம் இருக்கிறதே, அதுதான் மிகப்பெரிய கூலியை பெற்று தரும் என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்ன மனநிலை சகோதரர்களே, என்ன மனநிலை? தஹ்ஷல் ஃபக்ர், இருக்கிறத கொடுத்தா நான் கஷ்டத்துல விடுவேன், இதை கொடுத்தா எனக்கு திண்ண இல்லாம போகும், இதை கொடுத்தால் எனக்கு வறுமை வரும், இப்படி பயப்படுற நிலையில கொடுப்பது. இருக்கிறது 1 லட்சம், இன்னும் 1 லட்சம் கிடைச்சா நல்லா இருக்குமே, இன்னும் கொஞ்சம் அக்கவுண்ட்ல பணம் சேர்ந்தா நல்லாமே, இப்படி மனம் சொல்கிற நிலையில் நீ கொடுக்கிற தர்மம் இருக்கிறதே, இதுதான் தர்மத்தில் மிகப்பெரிய நன்மையை பெற்று தரும் என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்தவர்களே, எல்லா நிலையிலும் அல்லாஹ்வுக்காக கொடுக்கின்ற அந்த பண்பு இருக்கிறதே, இது இருக்கிறதா என்றுதான் பார்க்க வேண்டும் சகோதரர்களே. எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, நபித்தோழர்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? நபித்தோழர்களுக்கே கஷ்டமாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு குர்ஆன் வசனத்தை தான் ஓதி காட்டுவார்கள், ஒரு குர்ஆன் வசனத்தை தான் ஓதி காட்டுவார்கள், இருப்பதை அள்ளி கொண்டு வந்து கொடுப்பார்கள். இது நபித்தோழர்களுடைய பண்பாக இருந்தது. முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு நபி மொழியை இப்படி பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனத்து மஸ்ஜிதிலே வீற்றிருக்கிற நேரம் முதற் கூட்டத்தை சார்ந்த ஒரு சமூகம் வருகிறார்கள். அவர்களிடத்தில் ஏழ்மை விளங்குகிறது, அவர்களுடைய ஆடைகள் எல்லாம் கந்தலாகி பரட்டை முடியோடு வருகிறார்கள். ஏழ்மையின் தோற்றம் அவர்களில் விளங்குகிறது.
அவர்களை பார்த்தவுடனே அல்லாஹ்வுடைய தூதரின் முகத்தின் நிறமெல்லாம் மாறிவிடுகிறது. ஏன்? நாங்கள் ஒரு சமூகம் இருக்கிற பொழுது இப்படி ஒரு சமூகம் கஷ்டத்திலே இருக்கிறதா என்ற அந்த உணர்வு நபிகளாருடைய முகத்தின் தோற்றத்தையே மாற்றி விடுகிறது. உடனே பிலால் ரலியல்லாஹு அவர்களை அழைத்து அதான் சொல்ல சொல்லி இகாமத்தையும் சொல்ல சொல்லி தொழுகையை தொழுவித்து முடிக்கிறார்கள். முடித்த பிறகு மக்களை எல்லாம் அழைத்து ஒரு உரை நிகழ்த்துகிறார்கள். ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டினார்கள். யா அய்யுஹன் நாஸ், மனித சமூகமே, இத்தகு ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா. சூரத்துன் நிசாட முதலாவது வசனம், உங்களை ஒரே ஆத்துமாவிலிருந்து படைத்த அந்த அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்ற அந்த வசனத்தை முழுக்க ஓதி காட்டிவிட்டு இன்னொரு வசனத்தை ஓதினார்கள். அது என்ன? சூரத்துல் ஹஷ்ருடைய 18வது வசனம், வல் தன்துர் நஃப்ஸுன் மா கத்தமத் லிகத். ஒவ்வொரு ஆத்துமாவும் நாளை மறுமைக்காக எதை முற்படுத்தி வைத்திருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்கட்டும் என்ற அந்த குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டினார்கள். என்ன அர்த்தம்? வல் தன்துர் நஃப்ஸுன் மா கத்தமத் லிகத். ஒவ்வொரு ஆத்துமாவும் நாளை மறுமைக்காக எதை வைத்திருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்கட்டும் என்ற குர்ஆன் வசனத்தை ஓதியவுடனே நபித்தோழர்கள் புரிந்து கொண்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் நாளை மறுமைக்காக கொடுக்க வேண்டும் என்பதை தான் விரும்புகிறார்கள் என்று. நபித்தோழர்கள் உடனே எழுந்து சென்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தர்மம் செய்கிற வழிகளை எல்லாம் அதிலே ஒருவர் சொன்னார்கள். தங்க நாணயங்களிலிருந்தும் வெள்ளி காசுகளிலிருந்தும் தன்னிடத்தில் இருக்கிற ஆடையிலிருந்தும் தன்னிடத்தில் இருக்கிற கோதுமையிலிருந்தும் தன்னிடத்தில் இருக்கிற ஈத்தம் பழங்களிலிருந்தும் அனைத்திலிருந்தும் கொடுக்கட்டும். ஹத்தா கால வலவு பிஷிக்கி தம்ரா, ஒரு ஈத்தன் பழத்தின் ஒரு துண்டையாவது தன்னிடத்தில் அதுதான் இருக்கிறதா அதை மறுமைக்காக முற்படுத்தட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல நபித்தோழர்கள் எழுந்து சென்றார்கள். ஒருவர் முதல் கட்டமாக காசு பணங்கள் போடுகிற ஒரு பை நிறைய கொண்டு வந்து போடுகிறார். ஒரு நபித்தோழர் தன்னுடைய கையில் ஒன்றை கொண்டு வந்து போடுவார். இன்னொரு நபித்தோழர் ஒரு பிடியை கொண்டு வந்து போடுவார். அவர்களிடத்தில் இருப்பது அவ்வளவுதான் சகோதரர்களே. இருப்பதை அல்லாஹ்வுக்காக கொடுத்து திருப்தி கண்ட சமூகம் அந்த சஹாபாக்கள் என்றால், அன்பார்ந்தவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கும் உங்களுக்கும் ஓதி காட்டிய குர்ஆன் வசனம் என்ன? அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிற வசனம் என்ன? நாங்கள் கொடுப்பதற்கு முன்னால் சிந்திக்க வேண்டியது மறுமைக்காக நான் எதை கொடுத்து வைத்திருக்கிறேன். எனவே சகோதரர்களே, என்ன கொடுக்கிறோம் என்பதை தாண்டி எதை யாருக்காக கொடுக்கிறோம்? இருப்பதை கொடுப்போம், அல்லாஹ்வுடைய திருப்திக்காக கொடுப்போம். மறுமையில் சுவனத்தில் ஆசை வைத்து கொடுப்போம். மறுமையில் நன்மை கிடைக்க வேண்டும் என்று கொடுப்போம். நான் கொடுக்கின்ற தர்மம் சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் நரகத்திலிருந்து என்னை தூரமாக்க வேண்டும் என்ற ஆசையோடு கொடுப்போம். அதுதான் இறையச்சம் உள்ளவர்கள் கொடுக்கின்ற தர்மம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. பாருங்கள், நபித்தோழர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் தர்மம் செய்யுங்கள் என்று சொல்லுவார்கள். உமிர்னா பிஸ்ஸதகா, தர்மம் செய்யுங்கள் என்று எங்களுக்கு சொல்லப்பட்டால் நபித்தோழர்கள் சந்தைக்கும் கடை தெருக்கும் போவார்கள். எதுக்கு தெரியுமா? கொடுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. என்ன செய்வார்கள் தெரியுமா? சந்தைக்கு சென்று கடை தெருக்கு சென்று குன்னா நுஹாமில் என்று சொன்னார்கள். முதுகிலே பாரம் சுமப்போம் என்றார்கள். முதுகிலே பாரம் சுமந்து அந்த நேரத்தில் கிடைக்கும் பாருங்க, ஒரு தீனார், ஒரு திர்ஹம், ஒரு வெள்ளிக்காசு, ஒரு தங்க காசு, அதை எடுத்து கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுப்பவர்களாக இருந்தோம் என்று சொன்னார்கள் நபித்தோழர்கள். அன்பார்ந்தவர்களே, கொடுக்கிறது ஒன்றுமே இல்லை. என்ன செய்வாங்க? பஜாருக்கு போய், சந்தைக்கு போய், கடை தெருக்கு போய் கூலிக்கு வேலை செய்வார்கள். கிடைப்பதை கொண்டு வந்து தர்மம் செய்வார்கள் என்றால் இது யாரால முடியும் சகோதரர்களே? இது யாரால முடியும்? இறையச்சம், ஆழமான இறையச்சம் இருக்க வேண்டும். படைத்தவன் ரப்புடைய சுவனத்தில் ஆழமான ஆசை இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட மனிதர்களால் தான்
கூலி வேளையில் கிடைத்ததை கொண்டு வந்து தர்மம் செய்ய முடியும் என்கிற வரலாற்றை நபித்தோழர்கள் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருகிறார்கள் என்றால், அன்பாண்டவர்களே, அள்ளி கொடுப்பது நோக்கமல்ல, அள்ளி கொடுப்பது நோக்கமல்ல, அதிகம் கொடுக்க வேண்டும் என்பது நோக்கமல்ல, நிறைய கொடுக்க வேண்டும் என்பது நோக்கமல்ல. இருக்கிறதா அள்ளி கொடுப்போம், இருக்கிறதா நிறைய கொடுப்போம், இருக்கிறதா வாரி வழங்குவோம். இல்லாத நிலை ஒன்று இருக்கிறது, நோயிலே விழுந்த நிலை ஒன்று இருக்கிறது, கஷ்டமான நிலை ஒன்று இருக்கிறது, துக்கமான நிலை ஒன்று இருக்கிறது, சோதனைக்குட்பட்ட நிலை ஒன்று இருக்கிறது. அந்த நேரத்தில் கொடுக்க மனசு வருகிறதா? அந்த நேரத்தில் இருப்பதை கொடுக்கிற உள்ளம் இருக்கிறதா? அன்பாண்டவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எனவே படைத்தவன் ரப்பு அல்லாஹுவில் ஆழமான நம்பிக்கை வைத்து, அவனுடைய மன்னிப்பில் ஆதரவு வைத்து, சுவனத்தில் ஆசை வைத்து இருப்பதை கொடுப்போம். என்னுடைய நிலை என்ன என்பதை மறந்து விடுவோம். சந்தோஷமா இருக்கிறோமா? தேவையில்லை. துக்கமாயிருக்கிறோமா? தேவையில்ல. பொருளாதார செழிப்பிலே இருக்கிறோமா? பார்க்க தேவையில்ல. பொருளாதார நெருக்கடியிலே இருக்கிறோமா? பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. 10 பேருக்கு முன்னால் இருக்கிறோமா? தனிமையிலே இருக்கிறோமா? பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு தேவை, சுவர்க்கம் தேவை, அந்த ரப்புடைய திருப்தி தேவை. இஹ்லாஸோடு மன தூய்மையோடு இருப்பதை நான் அல்லாஹ்வுக்காக கொடுப்பேன் என்கிற அந்த பண்பை நானும் நீங்களும் உருவாக்கி கொள்வோமாக இருந்தால், இந்த பண்புதான் சகோதரர்களே என்னையும் உங்களையும் இறையச்சம் உள்ளவர்கள் கூட்டத்திலே சேர்க்கும். அப்படிப்பட்ட இறையச்சத்தை எங்களுக்குள் நாங்கள் உருவாக்கி கொண்டு மறுமை வெற்றியை நோக்கி பயணிக்க முடியுமாக இருந்தால், அன்பார்ந்தவர்களே, அப்படிப்பட்ட இறையச்சத்தை உருவாக்கத்தான் இந்த ரமதான் வந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு, ஆண்கள் பெண்களாக, கணவன் மனைவியாக, தனி மனிதர்கள் குடும்பமாக சேர்ந்து இப்படிப்பட்ட இறையச்சத்தை உருவாக்கி கொண்டு உலகத்தில் உண்மையான முத்தகீன்களாக, உண்மையான இறையச்சம் உள்ளவர்களாக வாழ்ந்து அதே நிலையில் மரணித்து மறுமை நாளையில் சுவன பாக்கியத்தை அடைந்து கொள்ள நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள வேண்டும். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். شكرا يا ربي شكرا هديت